பண்ற? அந்த கத்திய குடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணு. கால்ல பற்ற போது. எழுந்துரா, எழுந்திரி, எழுந்துரா, எழுந்துரு. ஏண்டா, உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் மாமா வீட்டுக்கே வந்து திருடுவ? உதவி பண்ண என் கழுத்திலேயே கத்தி வைக்கிறியா? நீயும் நானும் ஒரே இனம், மறந்துடாத. கத்தி வச்ச கழுத்த அப்படியே இருக்கிடுவேன் பாத்துக்கோ. என்னடா, நான் உன் என்னமா? நான் இந்த வீட்டுக்கு மருமகடா. இங்க இருந்து எடுத்ததெல்லாம் மரியாதையா என்கிட்ட குடுத்துரு. நான் எதுவும் எடுக்கலையே. டேய், நீ எடுத்ததெல்லாம் தரலனா நான் இப்பவே என் மாமாவை கூப்பிட்டு உன்னை ஜெயில போட வச்சிருவேன். இது யார் வீடுன்னு தெரியும்ல? நீ நினைக்கிற மாதிரி இது சாதா போலீஸ் வீடு இல்ல. என் மாமா கமிஷனரோட வீடு. அவரை கூப்பிடவா? ஐயோ சாமி, இது கமிஷனர் வீடா? எனக்கு தெரியாதே. சாரி. மரியாதையா திருடினதெல்லாம் கொடுத்துரு. இல்ல சத்தியமா நான் எதையும் எடுக்கல, நம்புங்க. என்ன பாக்கெட்ல ஏதோ ஜல் ஜல்னு சத்தம் எல்லாம் கேக்குது? ஓ அதுவா? இதே மாதிரி நான் பக்கத்து ரூமுக்கு திருட போனேனா, அங்க ஒரு பையன் அந்த பையன் அவன் காதலின்னு நினைச்சு என் கால கொலுசு போட்டு விட்டு போயிட்டா. சரியான தந்தி. சரி, அந்த கொலுசு குடு. குடு குடுறோம், குடு. பரவாயில்லையே, தத்தி நல்லா பார்த்துதான் செலக்ட் பண்ணிருக்கான். ஏங்க, நான் போகட்டுங்களா? சரி சரி, ஏதோ நீ என் கை கால் கட்ட அவுத்து விட்டதால உன்னை பொழைச்சு போன்னு விடுறேன். ஓடிடு, என் கண்ணிலே படக்கூடாது. ஏங்க, அந்த கொலுசையாவது தரலாம்ல? கொலுசா? இது எதுக்கு உனக்கு? அது வந்து நான் ஒரு பொண்ண லவ் பண்றேங்க. திருட்டு பையனுக்கு லவ்வ பாருடா. ஐயோ, நான் பரம்பரை திருடலாம் இல்லைங்க. நான் இன்னைக்குதான் திருடுறது. நான் இன்னைக்குதான் திருடுறது முதல் தடவைங்க. நான் லவ் பண்ற பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு காசு இல்லையா, அதான் திருட வந்துட்டேன். என்ன ஆளுடா நீ? இப்படி திருடி வாங்கி கொடுத்த பொருள்னு தெரிஞ்சா உன் ஆளு உன்னை பாராட்டுவாளா இல்ல உன் மூஞ்சில காரிய துப்புவாளா? ஆமாங்க, பைத்தியம், துப்புவாங்கதான். இனியாச்சும் இப்படி எல்லாம் பண்ணாத. உன்னால முடிஞ்சத நேர்மையான வழியில ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடு, சரியா? சரிங்க, நன்றிங்க. புரிஞ்சுதா? அப்போ நான் போட்டுங்களா? இங்க வா. இத எடுத்துட்டு போய் உன் ஆள்கிட்ட கிஃப்டா கொடு. இந்தா. பரவாயில்ல, வாங்கிக்கோ. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, சொன்னேன்ல, உண்மை மட்டும்தான் என்னைக்கும் ஜெயிக்கும்னு. எதுவா இருந்தாலும் நேர்மையா பண்ணணும். காதலுங்கிறது வற்புறுத்தி வரதில்லடி, அது ஒரு ஃபீலிங். அது தானா ரெண்டு பேருக்கும் வரணும். அதான் உண்மையான காதல். உன்னோடதெல்லாம் வெறும் டுபாக்கூர் காதல். அதான் நீ என்கிட்ட இப்படி தோத்து போயிட்ட.
இனியாவது மாமா மாமான்னு லூசு மாதிரி சுத்தாம உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கே ஓடிரு. இல்ல என்கிட்ட இப்படி அசிங்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏய், இப்ப வேணும்னா நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா சீக்கிரமே மாமாவை கட்டிக்கிட்டு உன்னை தோக்க அடிக்கல என் பேரு காஞ்சிபுரம் கனகலட்சுமி இல்ல. ஐயோ, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதாடி. உனக்கு விஸ்வா இல்ல என்ன புரியுதா? மாமா இல்லன்னு நீ என்னடி சொல்றது? என் பைரவியத்தை எங்க 2 பேரையும் கண்டிப்பா சேர்த்து வைப்பாங்க. உங்க பைரவி அத்தைக்கு நான் மருமகளா வரக்கூடாது, அவ்வளவுதான். அந்த கோவத்துலதான் உன்னை மருமகன்னு சொல்லிட்டு தெரியறாங்க. அது மட்டும் இல்ல, நடக்கிற எல்லாமே எனக்கு சாதகமா தான் அமைது. பார்த்தல? இல்ல, நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். என் மாமா எனக்கு தான். எனக்கு பைரவியத்த மேல நம்பிக்கை இருக்கு. நீ இப்படியே சொல்லிட்டு இரு. ஏண்டி இவ்ளோ நடந்தும் உன் தோல்வியை நீ ஏத்துக்க மாட்டியா? சரி விடு. நான் இப்பவே விஸ்வாவை இங்க வர சொல்லி அவன் கையால இந்த கொலுசை என் கால்ல மாட்டி விட சொல்றேன். அது மட்டும் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ, என் விஸ்வாவை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இருடி, இப்பவே நான் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. அத்தை! ஏய் லக்ஷ்மி, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? அத்தை, அந்த துளசி என்ன வெறுப்பேத்திட்டே இருக்கா அத்தை. நீ என்ன பண்ண? நீ ஏதாச்சும் பண்ணிருப்ப. சும்மா துளசி மேல பழைய போடாத. இப்ப எதுக்கு இவளை திட்டுறீங்க? இவ எதுவுமே பண்ணாம துளசி இவள எதுக்கு வெறுப்பேத்தணும்? லக்ஷ்மி, நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அத்தை, அந்த துளசி கிட்ட ஒரு கொலுசு இருக்கு அத்தை. அதை என்கிட்ட காட்டி உனக்கு செயின் போட்ட மாதிரி விஸ்வா மாமா எனக்கு கொலுசு போட போறாரு. அவரு என்னதான் காதலிக்கிறாரு, நீ வேணா பாரு. விஸ்வா கையால இந்த கொலுசை என் கால்ல மாட்ட வைக்கிறேன்னு என்கிட்ட சவால் விடுற அத்தை. அப்படிலாம் இருக்காத, சும்மா கதை கட்டி விடாத. துளசி அப்படியெல்லாம் பண்ற பொண்ணு இல்ல. நான் ஒண்ணு போய் சொல்லல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நீங்களே மேல போய் மாடியில என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பதான் நான் சொல்றத நம்புவீங்க. இரு, இப்பவே போறேன். நீ சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துச்சு, அந்த துளசி கப்ப இருக்கு. ஐயோ, இவ்ளோ கோவமா போறாளே. போற வேகத்திலே துளசி ஏதாவது சமாளிப்போம். துளசி, ஏன் கிட்டியாடி சவால் விடுற? இப்ப நல்ல வசமா மாட்ட போற பாரு. அத்தை, இப்ப நம்புறீங்களா மாமா? பாருங்க, கையில கொலுசு இருக்கு. அந்த துளசிய என்ன சிவகாமி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ இப்பவே வந்து அந்த கொலுசை வாங்கி என் கால்ல போட்டு விடுற. நீ போட்டு விடுவியா மாட்டியா? நீ சொல்றதெல்லாம் சரிதான். அந்த கொலுசு யாரோட கிஃப்ட்? உன்னோடது தானே? உன் கல்யாண நாளுக்கு எனக்கு ஆசையா நீ வாங்கி கொடுத்திருக்க, அப்படிதானே? சரி, நீ வாங்கி கொடுத்ததுதான் கொடுத்த. அதையே விஸ்வா கையில கொடுத்து போட்டு விட சொன்ன. அதெல்லாம் முடியாது. எனக்கு நீ தான் வந்து போட்டு விடணும், அதுவும் உடனே. என்னது
வர முடியாதா? இப்போ நீ வரல, நான் மாடியில தான் நின்னுட்டு இருக்கேன். அப்படியே கீழே குதிச்சிருவேன், பாத்துக்கோ. எனக்கு அதெல்லாம் தெரியாது. 5 நிமிஷத்துல நீ இங்க வர, இல்லனா நான் கண்டிப்பா குதிச்சிருவேன், சத்தியமா. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, சொன்னா சொன்ன மாதிரி செஞ்சிருவேன். வை போன. என்னடி இது? அத்த எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாது. அம்மா துளசி, நீ அவசரப்படாத. எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ முதல்ல கீழே இறங்கு. பின்ன என்ன மாமா, சிவகாமி கொலுசு வாங்கி அத விஸ்வா கிட்ட கொடுத்து விட்டுருக்கு. முறையா சிவகாமி தானே வந்து எனக்கு போட்டு விடணும். அது சரிதாம்மா. சிவகாமிக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும். என்ன விட என்ன பெரிய வேலை சிவகாமிக்கு? அதான் வானு மிரட்டின. ஆனா அந்த சிவகாமி அத்தை கூப்பிட்டாதான் வருவேன்னு சொல்றா. அத்தை எப்படியும் கூப்பிட போறது இல்ல. துளசி பைரவிய வச்சு இந்த கொலுசை போட வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்குதான் இப்படி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்போம். அப்ப நான் குதிச்சிடுறேன். வேண்டாமா, சொன்னா கேளுமா. சிவகாமிய வர வைக்க எனக்கு குதிக்கிறது தவிர வேற வழி தெரியல மாமா. ஐயோ, அப்படிலாம் அவசரப்பட்டு குதிச்சிடாதம்மா, அப்புறம் என் வேலையே போயிடும். என்ன பைரவி பாத்துட்டு இருக்க? என்னங்க பண்ண சொல்றீங்க? ஐயோ, அவ குதிச்சிட்டானா எனக்கு வேலையே போயிடும். அது பரவாயில்லையா? ஐயோ, பேசாம அவ சொல்றத செய்யு. அத்தை, சீக்கிரம் சிவகாமிக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வான்னு கூப்பிடுங்க. ஏய், எதுக்காக நான் அவளை வர சொல்லணும்? அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற பிரச்சனையில என்ன ஏண்டி இழுக்கிறீங்க? சிவகாமி வரலனா எனக்கு இந்த கொலுசை யார் போட்டு விடுவா? விஸ்வாவா? உங்களுக்கும் என்ன பிடிக்காது, நீங்களும் போட்டு விட மாட்டீங்க. சரி, அப்ப நான் குதிச்சுறேன். ஐயோ துளசி, வேண்டாம் வேண்டாம். அப்படியெல்லாம் நீயே முடிவு எடுக்காதம்மா. உனக்கு என்ன இப்போ பைரவி கொலுசு போட்டு விடணும், அவ்வளவுதானே? அவ போட்டு விடுவா. என்ன? எங்க நான் எப்படிங்க? இல்லனா சிவகாமியாவது கூப்பிடு. சரி, அப்ப நான் குதிச்சிடுறேன். ஏய் துளசி, துளசி, கொஞ்சம் பொறுமையா இருமா. கொஞ்சம் இரு, சிவகாமிய போன் பண்ணி கூப்பிடுவா. பைரவி, நீ போன் பண்ணி கூப்பிடு. அதெல்லாம் என்னால முடியாதுங்க. சரி, அப்படின்னா துளசி கால்ல கொலுசை போட்டு விட்டுரு. சிவகாமியை இந்த வீட்டுக்கு கூப்பிடுறது நமக்கு தான் ஆபத்து. அதுக்கு பேசாம துளசி கால்ல கொலுசை மாட்டி விட்டுறலாம். பைரவி, என்ன இன்னும் யோசனை பண்ணிட்டு இருக்க? கொலுசை போட்டு விட்டுரு, நமக்கு நேரம் இல்ல. அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவ குதிச்சாலும் குதிச்சிருவா. ஏன் தான் இப்படி படுத்துறீங்களோ தெரியல. சரி, நானே போட்டு விடுறேன். அத்தை, அதெல்லாம் வேண்டாம் அத்தை. ஏய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு லட்சுமி. எல்லாம் ஒன்னாலதான். தலை எது வால் எதுன்னு தெரியாம உளறிக்கிட்டு இருக்க. ஏ துளசி, நீ முதல்ல கீழே இறங்கி வா, நான் போட்டு விடுறேன். விஸ்வா, அவளை தூக்கிட்டு வா. சரி, வா துளசி. இந்தாங்கம்மா. வா, உட்காரு.
அவ்வளவுதான், போட்டு விட்டாச்சு. போதுமா? ம். ஹே, எனக்கு தெரியும்டி, நீ கண்டிப்பா அத்தை கிட்ட போய் சொல்லுவேன்னு. அதான் நானும் விஸ்வாவும் இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணோம். நீ வேணா என் அம்மா கையால செயின் வாங்கிருக்கலாம். ஆனா நான் விஸ்வா ஆசையா வாங்கின கொலுச அத்தை கையாலேயே மாட்டிருக்கேன். என்னைக்கும் விஸ்வா எனக்கு தாண்டி. ஏன்னா எங்க காதல் அப்படி. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. போ.